தமிழ்நாடு கவர்மெண்ட்ல கூட ஏதாவது வாய்ப்பு கிடைச்சிட்டா கூட இந்த சிஎம் ஐயா கொஞ்சம் முயற்சி பண்ணி கூட இவனுக்கு கொடுக்கலாம். ஏன்னா இவனுடைய எங்கள் படித்த பட்டதாரியில் எங்கள் குடும்பத்தில் இவன் மட்டும்தான். எனக்கு ஆம்பளை பையன்ல யாருமே எந்த உதவியும் செய்ய முடியாத பட்சத்தில் எது வேலையும் கிடைக்கும். இவனு வந்து கேன்சர். முதல்ல அழுவறத நிறுத்துங்க. ஓகேம்மா, என்னால் அது சீர்நிலைக்க முடியுமா? ஏன்னா என்னுடைய நீங்க அழுதுட்டே இருந்தீங்கன்னா அந்த பையனுக்கு எப்படி இருக்கும்? முதல்ல என்ன பிரயோஜனம் இருக்கா? எதுவும் கிடையாது. அழுதுட்டே இருந்தா வாழ்க்கை பூரா அழுதுட்டு தான் உட்கார்ந்துருக்கணும். அப்படிதான் போயிட்டு இருக்குது எனக்கு. தூங்க மாட்டாங்க, அழுதுனே தான் இருப்பாரு. அழக்கூடாது. இவனை வந்து யோசிக்காதீங்க, ரொம்ப யோசிக்காதீங்க. யோசிச்சோம்னா நமக்கு எப்படி ஒண்ணுமே வாழவே முடியாது. எல்லாரும் கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை வளர்த்துருப்பாங்க. ஆனால் இவனை வந்து நைட்ல அவன் 5 வயசு வரைக்கும் கூட அவனை போட்டு மேலே விடவே மாட்டான். அந்த அளவு வச்சுருந்தேன். அந்த அளவு பார்த்துருந்த புள்ளி. ஒரு மாட்டு பாலுக்காக 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்காக அந்த பால்காரிட்டு தான் வாங்க. மற்ற பால் பாக்கெட் பால் ஒத்துக்காது. அப்படிலாம் அவனை பார்த்து இப்படி வச்சிருந்த பிள்ளைய ஒன்னும் இல்ல. அவன் நல்லா ஆயிடுவான். ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க நல்லா ஆயிடுவான்னே நினைங்க. அதான் மேடம் நினைக்கிறேன். என்ன ஆகும் தெரியுங்களா? நான் சொல்லட்டுமா ஒரு விஷயம்? சோகமாவே யோசிச்சு நெகட்டிவாவே யோசிச்சுட்டு இருந்தாங்க. நீங்க அந்த மாதிரி விஷயங்களை தான் அட்ராக்ட் பண்றீங்க. அப்படிதான் விழுந்திருக்கீங்க நீங்க. இந்த யூனிவர்ஸ்க்கு நம்ம தாட்ஸ் புரியும். நல்ல விஷயங்களை யோசிங்க. அதான் மேடம் டெய்லி கடவுளை பிரார்த்திக்கிறது ஒரு விஷயங்க. இன்னொன்னு வந்து பாசிட்டிவா இருங்க. சரிங்க. இந்த நாள் நல்லபடியா இருக்கும்னே ஏந்துருங்க. சரிங்க சரி. வரத்தை பாத்துக்கலாம். இங்க உட்கார்ந்து சொல்றது ஈஸி. உங்க இடத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்னால முடியல. ஆனா நான் சொல்றேன் கேளுங்க. லைஃப்ல கஷ்டப்படாத ஆளுங்க யாராவது இருக்காங்க? எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல கஷ்டம் இருந்துதான் இருந்திருக்கு. ஆனா அது தாக்கப்படணும். அந்த ஒரு இடத்துல தோண நமக்கு விட்டுடலாம், நம்மளால முடியாது, நம்ம இதுல இருந்து வரமாட்டோம் நினைப்போம். ஆனா கொஞ்சம் பிடிச்சு நின்னோம்னா நிச்சயமா ஒரு விடுவு காலம் வரும். இது என்னோட அனுபவத்துல சொல்றேன். புரியுது மேடம். புரியுதுங்களா? நான் எவ்வளவு போராடி பார்த்துட்டேன் மேடம். சரியாயிடும் பாருங்க. நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கையே. இப்ப நான் பொதுவா வந்து மக்கள் மறுபடியும் வந்ததுல இருந்து அழுதுட்டு மேடம். நீங்க பாருங்க, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இப்படி ஒரு நாளைக்கு நம்ம கஷ்டப்பட்டோம், அதுல இருந்து மீண்டு வந்துட்டோம்னு நிச்சயமா நினைப்பீங்க. அந்த நம்பிக்கையை வைங்க. ஒரு நாளைக்கு விட்டுறாதப்பா. சரியா? வேலை கிடைச்சும் வேலைக்கும் போக முடியாம ஃபேமிலியை நான் வேலைக்கு போ. யாரும் வேண்டாம் சொல்றது. ஃபேமிலியை நான் தான் பார்க்க முடியாது. அதெல்லாம் இருக்கட்டும் பா. நீ தலைகீழ மாறிச்சு.